மக்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்ட் கேம் தான். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியோ பண்ணிடுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கான பிளானிங் எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பிளாப்ளா பண்ணி ப்ளூ பண்ணி வந்துட்டேன் மக்களை. இப்போதைக்கு என்கிட்ட இந்த காபிலிக்கல் எங்கள் காபிலிக்கல் ஓகே ஹோப் பண்ணதான் பிளாங்க்ஸ். ஓகே பிளாங்க்ஸ் பண்ணிட்டு குலு 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 ஸ்வாட் பார்த்தா கப்பர் ஷாட் மாதிரி தெரியல. இப்போ நம்ம பண்ண வேண்டியது 2 ஹோ பண்ணிக்கிறேன் மக்களே. ஏன்னா 2 ஹோ தேவை. எனக்கு 8x8 ஏரியா கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபென்சஸ்லாம் வேணும். ஸோ 4 குச்சி இருந்தா ஸோ அக்கார்டிங் டு மை கணக்கு அப்படின்னா 2 குச்சி இருந்தால் பண்ணலாம். அப்படின்னா இது 4 இருந்துச்சுன்னா அது 2 இருக்கணும். மீன்ஸ் half ஆஃப் தி ரேஷியோ இருக்கணும். half ஆஃப் தி ரேஷியோ ஸ்டிக்ஸ் இருக்கணும். அப்படின்னா மீன்ஸ் 20 தான் அது லெஃப்ட் ஓவர் இருக்கணும். இல்லை 30 லெஃப்ட் ஓவர் இருக்கணும். கரெக்டாக 30 இருக்கணும் மக்கள். எப்படின்னா 15 இப்போ இதை வச்சு எவ்வளோ ஃபென்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபென்ஸ் ஒரு ஃபென்ஸுக்கு எட் பண்ணிடலாம். அதுக்கும் ப்ராஃபிட் ஆஃப் அண்டு எவ்வளோப்பா லெஃப்ட் ஓவர் இருக்குது. கரெக்டாக பண்ணியிருக்கும். 21 ஃபென்ஸ் கிடச்சிருக்கு. இப்போனா அந்த ஃபார்மை 8x8 ஏரியா வேணுமா? நான் ரொம்ப தூரமாக செட்டப் பண்ண போகிறதில்ல. கிட்டே நான் கொஞ்சம் கையால் கூட மீன் பண்ணி தான் செட்டப் பண்ண போகிறேன். கிட்டேனா என்னோடய வீடை எக்ஸ்பேண்ட் பண்ண பத்தாதவர்களாம் இல்லை, இங்கே செட்டப் பண்ண போகிறேன். ஓகேயா? 1 block 2 block 3 block 4 5 6 7 and 8. இதுக்குள்ளே கரெக்டாக 8 blocks இருக்கணும் மக்களே. 1 2 3 4 5 6 7 8 இதோட அவ்வளோதான்ப்பா 8. கரெக்ட் மக்களே. 1 2 3 4 8 5 6 7 8. அதே மாதிரி இந்த ஏரியாவையும் கவர் பண்ணோம். அதுக்காக இது பத்தலையா? ஓகே மக்களே, ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரீயை வெட்டி தள்ளலாம். இந்த ஒரு 15 லாக்ஸ் தேவைப்படும். இங்கே ஸ்டோனே இல்லையா? ஊடு பிக்காக்ஸ் தான் எடுக்கணும். ஊடு பிக்காக்ஸ் எடுத்துட்டு காபிலிக்கல் இங்கே தான் இருக்கு எக்ஸ்போஸ்டா. நம்ம இதுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போகிறோம். ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸே எடுத்துகிட்டு வந்துடலாம். 7 கிடச்சிருக்கோம் மக்களே. 7 காபிலிக்கல். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போ பண்ண போகிறது ஆக்ஸ் பண்ணாமா? ஆகும். ஷேடர் மாதிரி நல்லா இருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. ம் 8x8 இல்லை மக்களே, 9x9. சென்டரில் வாட்டர் ஊற்றணுங்கிறதே நான் மறந்தேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் மக்களே. இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டிக்கலாம். இப்படியும் மரம் யூஸ் ஆகாமல் போகிறதே இல்லை.
தம்பி வேக்கப், இட்ஸ் மை பெட். நைட் ஆயிடுச்சுடா. ஏய் இது நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அப்படியே சென்டர்லேருந்து தலையே ஓடுறான் மக்களே. என்ன தொடுப்பா அப்படின்னு. ஏய் ஜாம்பி, அவனாவது இருந்தாலும் சொல்லி போட்டு தள்ளிடுறேன். வில்லேஜரே, நான் உனக்கு ப்ரொடெக்ஷனே கொடுக்குறேன், என்ன சொல்கிற? வில்லேஜருக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் மக்களே. நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்காம வேற யார் ப்ரொடெக்ஷன் கொடுப்பா? 30. ஓகே மக்களே, இட்ஸ் எனஃப். இப்போ நான் இதை பிளாங்க்ஸாக மாற்ற போகிறேன். பிளாங்க்ஸ். இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 128. ஓகே மக்களே, நான் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்ஸு இப்படி பண்ணுமா? ஓகே, 2 ஸ்டாக் மட்டும் வைக்கிறேன். நான் இந்த ஸ்டாக்கை பாதியாக பிரித்து வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபென்ஸ் பண்ணிவிட்டு அது 10 தான் பார்க்கணும். ஏன்னா நான் அது எல்லாத்தையும் சும்மா இதுலேயே யூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஓகே மக்களே, 1.5 ஸ்டாக் ஃபென்ஸ் இருக்குது, இது 10. நான் தான் கொஞ்சோண்டு தப்பு பண்ணிட்டேன். இது முடிய வேண்டியது இங்கே பாஸ். வாங்க மக்களே, கொஞ்சோண்டு இது மட்டும் டர்ட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஒன் 2 3 420. இது 4th. Five, 6, 7, 8, 9. எஸ் மக்களே, 9 இருக்கு. ஓகே, கொஞ்சம் விடலாம். இந்த நேரம் என்னோட மக்களே 1 2 3 4 5 6 7 8 9 மக்களே, இட்ஸ் லாங். இவ்வளோ பெருசாக இருக்கும் 9x9. இல்லையே. 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் 9x9 கரெக்டாக. நான் எவ்வளோ பெருசாக பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு 8x8ன்ட்டு. கரெக்டாக வாட்டர் எவ்வளோ தூரம் சப்ளை ஆகுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் மக்களே. இவ்வளோ பெருசாக கிடையாதுப்பா. இப்போ நான் இந்த சைட் போகிறேன், அந்த சைட் போட்டுக்கிட்டு சென்டரை தோண்டி விடணும். 1 2 3 4. 1 2 3 4. ஓகே மக்களே, 4x4. 1 2 3. ஓகே, அந்த பக்கம் 3 தான் இருக்கா. 1 2 3 4. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 4. அது எப்படி ஆகாது? 1 2 3 4. இது 4th பிளாக். 1 2 3 4
8 தான் இருக்கா மக்களே? இதான் நான் 9 பண்ணல. கேமக்கல் இது இப்படி பண்ணுது சரி. Okay, come on. கொஞ்சம் டெல்ட்டா மறுக்கா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் மக்களே. நான் ஃபார்முக்காக போடுறதுக்கு மண்ணையே ரொம்ப வெட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். வில்லேஜாக அப்புறம் பார்க்க நல்லாவே இருக்காது மக்களே. மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃபர்னேஜுக்கு ஃபியூல் பண்ணும் மைன்கிராஃப்டில். அதுதான் மைன்கிராஃப்ட்லேயே மிகப்பெரிய ப்ராப்ளம் மக்களே. ஓகேவா? ஸோ அதுக்காக யாராவது எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். சொல்கிறீங்களா? சொல்லணும்னா சொல்லுங்க மக்களே ப்ளீஸ். இப்போ கரெக்டாக இருக்கும் மக்களே. ஓகே, இப்போ சென்டர் லேயரை எடிட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இந்த லேயர் தான் சென்டரில் வரும் அப்படின்னா 1 2 3 4. எஸ், இப்படி கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்று நம்ம சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கோம். சரி பரவாயில்ல, இந்த சைடு தப்பான எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா தண்ணி ஊற்றுறது தான் இது பெரிய ப்ராப்ளமே ஆகும். ஒரு சின்ன பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் பண்ணுற மக்களே. இப்பொழுது நான் பண்ண போகிறது என்னவென்றால் கூட பண்ணிட்டேன். பக்கெட் வேணும் மக்களே. பக்கெட் பண்ண 3 ஐரன் வேணுமா? எடுத்துக்கணும். 3 ஐரன் எடுத்துட்டு பக்கெட் ஒன்றே மட்டும் பண்ணிட்டு டக்குண்டு இங்கே எங்கேயோ கிணறு இருந்துச்சு. எங்கே கிணறு நான் ஃபார்ம் கட்டுற இடத்துக்கிட்டே நான் கொஞ்சம் தண்ணி பார்த்தேன். தண்ணிக்காக நான் எங்கேயும் காணாம போயிடாமல் இருந்தால் சரி. ஓகே, பக்கத்துலேயே தான் கடல் இருக்கு. கடல் ஓகே. கிணறு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். கிணறு இங்கே தான் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமாம், நான் இப்போ இன்ஃபினிட்டி வாட்டர் ரிசோர்ஸ் தான் மக்களே பண்ணும். வேறு எதுவும் பண்ணாமல் இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போதைக்கு டெம்பரவரியாக மக்களே டு ஃபில் திஸ் ஃபார்ம் மக்களே. பாருங்கள், நான் எப்படி எடுத்தாலும் தண்ணி வரும். ஐயோ போச்சா? உடச்சுட்டா? எஸ். இப்போ அதே ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் ஆச்சு மக்களே. வேறு ஏதோ அதுக்கு இன்ஃபினிட்டி வாட்டர் சப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லாமல் அதே ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸாக மாறிடுச்சு. ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் சம் ஹோவிங். வாட்டர் பக்கெட் பத்திரமா வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்மளோட ஹோயிங் முடிச்சிடலாம் மக்களே. முதல்ல ஆல் திஸ் நோ இஸ் டிஸ்ட்ராய்ட். நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதை எடுத்துக்கிட்டு ஃபார்மை கொஞ்சம் லைட் அப் பண்ணுறேன்.
இந்த மூலையில் ஒரு லைட் சோர்ஸ். ஐஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுதான் மெயின். 90 அப்படின்னா மக்களே இப்போ நம்மளோட ஸ்னோ எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணும். ஆல் தி ஸ்னோ ஷுட் பி டிஸ்ட்ராய்ட். ஃபார்ம் ஆகுது சரியில்லையே. என்ன மக்களே பண்ணுறது? சுற்றி வேற இது வேற கட்டணும். அது ஒரே ராடி ஃபர்டைல் ஆச்சுன்னா போதும்ல. கரெக்ட். வெடி 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 பரவாயில்ல வெடி. அவ்வளோதான். மூடிட்டு வாங்க பார்ப்போம் மக்களே. அட செகண்ட்ல இதாச்சு. ஓஹோ யூஸ் பண்ணாம இவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே மக்களே, போல ஹோயிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. எஸ், ஸ்னோலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடணும். இந்த சைட் பீட்ரூட்டை விளைய வைக்கலாம் மக்களே. ஏன்னா பீட்ரூட்டு அவ்வளோவா ஃபுட் பார் தராது, அது ஒரு பக்கம். ஓகே மக்களே, கொஞ்சம் இதெல்லாம் இது எதுக்கு மக்களே? இது கரெக்டாக எப்படி சாயில் டர்ன் ஆகுது கலரு? அது யாருக்காவது தெரியுமோ? டக்குன்னு மைன்கிராஃப்ட் ரிவ்யூ வேற மாறிட்டேன்னு நீ கேட்கலாம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே மக்களே, கொஞ்ச நேரம் இந்த ஃபார்முக்கு பராமரிச்சு போகும். இந்த ஃபார்மில் எல்லாமே ஃப்ரட்டைல் ஆகிற வரைக்கும் இதுனா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம்.